ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நீட் பற்றி இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்டிஏ வெப்சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம ஆதார் கார்டு அண்ட் அதர் சர்டிஃபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறத பற்றின முக்கியமான அப்டேட்டு. இது சின்ன மிஸ்மேட்ச் இருந்தால் கூட நம்மளோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆதார் கார்டு பொறுத்தளவில் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபோட்டோகிராஃப், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்கக்கூடாது. நேமில் இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறி இருக்கக்கூடாது. அது போக ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அதை கூட ஒரு மிஸ்டேக்காக தான் எடுப்பாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஆதார் கார்டு. ஆதார் கார்டுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசேபிள் பர்சன்ஸு அதுக்கான சர்டிஃபிகேட்டு கரெக்டாக வச்சுருக்கணும். லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ரெனுவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெனுவல் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக கேட்டகரி சர்டிஃபிகேட் கம்யூனல் பேஸ்டாக வாங்கி வச்சுருக்கிறதுல SC/STயை பொறுத்தளவில் மேக்ஸிமம் லைஃப் டைம் சர்டிஃபிகேட்டாக இருக்கும், பிரச்சனையே இல்லை. OBC NCL சர்டிஃபிகேட் நான் க்ரீமி லேயர் சர்டிஃபிகேட் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் மட்டும்தான் வேலிடிட்டி. இதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின சர்டிஃபிகேட் 1/4/2025க்கு அப்புறம் வாங்கினதாக இருந்தால் அது வேலிட் தான். அதோட வேலிடிட்டி 31/3/2026 வரை இருக்கும். இந்த டேட் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களோட OBC இல்லை நான் க்ரீமி லேயர் NCL சர்டிஃபிகேட் வேலிடாக இல்லைன்னா அதை ரெனுவல் பண்ணுறவங்க பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நியூ சர்டிஃபிகேட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் நம்ம கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷன் வாங்க முடியும். அது போக ஒரிஜினல் வெரிஃபிகேஷன் கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. அதனால் டபுள் செக் பண்ணி வச்சுக்கோங்க.